ஹலோ கைஸ், இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற நம்ம பிரசாந்த், சிம்ரன், சமுத்திரக்கனி அண்ட் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்திருக்க அந்தகன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து நம்ம பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் படமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடங்கள்ல கேள்வியாக இருக்குது. பட் என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு நல்ல கம்பேக் படம் தான். ஆனால் இவங்க வைக்கிற நெகட்டிவான டிமாண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரீமேக் படம். ஸோ அப்படிங்கிற மாதிரியான டிமாண்ட் வைக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ் வந்துட்டு இருக்கு. மற்றபடி ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. அந்த படத்தை பார்க்காத பல லட்சம் பேருக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைட்டாக அங்கே பார்த்துடலாம். இந்த படத்தில் வர நம்ம பிரசாந்த், இவர் பேர் கிறிஷ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியானிஸ்டாக இருக்காரு. அண்ட் கூடுதலாக வந்து கண்ணு தெரியாத ஆள் மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்காப்ல. ஏன் கண்ணு தெரியாத ஆள் மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னா, ஸோ இந்த கண்ணு தெரியாதவங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு இடத்துல வேலையும் கிடைச்சிருது, டிப்ஸ் அதிகமாக கிடைக்குது. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரில அப்படின்னாலும் இந்த அளவுக்கு நல்லா வாசிக்கப்பா அப்படிங்கிற ஒரு நல்ல அப்ரிசியேஷனும் ஈஸியாக கிடைச்சிருது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் ஸ்டைலே வந்து ஒரு கண்ணு தெரியாத ஆள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் தங்கிட்டு இருக்க ஒரு இடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ மாதிரியான ஒரு இடத்துல தான் தங்கிட்டு இருக்காரு. இப்படி இவரோட லைஃப் போயிட்டு இருக்கும் போது நம்ம பிரியா ஆனந்தோட ஒரு அறிமுகம் கிடைக்குது ஒரு ஆக்சிடென்ட் மூலமா. ஸோ அந்த அறிமுகம் அப்புறம் இவர் பியானிஸ்ட் அப்படின்னு தெரியுது. ஸோ அவரோட பார், அதாவது அவங்க அப்பா நடத்திட்டு இருக்க அந்த பார்லையுமே ஒரு பியானிஸ்ட் இப்போ தேவைப்படுறாங்க அப்படின்னால அந்த வேலையை ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்றாங்க. அப்படி அந்த பார்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம ஆக்டர் கார்த்திக் இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு ஆக்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வராரு. ஸோ அவர் அதிகமாக அந்த பாருக்கு வர்றது உண்டு போல. ஸோ இவர் வந்து பியானிஸ்டாக வந்து கண்ணு தெரியாதால் இப்படி நல்லா வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்ரிசியேஷனும் அங்கே கிடைக்குது. அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி இப்போ வருது, அதுக்கு வந்து என்னோட ஒய்ஃபான சிம்ரனுக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ இங்கே வந்துரு இந்த டேட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டை கொடுக்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்தும் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒரு சர்ப்ரைஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் வாசிக்கிறதுக்காக போகிறாப்ல. ஆனால் அங்கே நடக்கிறது இவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுது. என்ன அப்படின்னா அங்கே வந்து நம்ம சிம்ரன் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கார்த்தி இல்லை அப்படின்னு சொல்லி சமாளித்து வெளியே அனுப்பலாம்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் கண்ணு தெரியாதெல்லாம் உள்ளுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ளுக்குள்ள நம்ம கார்த்தி இறந்து கிடக்கிறாரு. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள விட்டாலும் நம்ம பிரசாந்த் இது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அண்ட் கூடுதலாக நம்ம சிம்ரனோட அந்த கள்ள காதலான இருக்கக்கூடிய நம்ம சமுத்திரக்கனியும் அங்கே இருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்துட்டாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து நடிச்சு வெளியே வந்துட்டாலும் நம்ம ஹீரோக்கு உண்மைக்குமே கண்ணு தெரியும். ஸோ இதை வெளியில யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது பல பிரச்சனைகள் வருது. அதில் ஒரு கட்டமாக நம்ம பிரசாந்துக்கு உண்மைக்குமே கண்ணு தெரியும் அப்படிங்கிறது தெரிய வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிரசாந்தை கொலை பண்ணதுக்கு இவங்க ரெண்டு பேருமே முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் என்னென்ன விஷயங்களை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தை மீதி கதையை எடுத்திருப்பாங்க. பர்டிகுலராக படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக போகும். அதில் செகண்ட் ஹாஃபில் பொறுத்தளவுக்கு எனக்கு சமுத்திரக்கனியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதில் பர்டிகுலராக நம்ம வனிதா வந்து அந்த பாத்ரூமில் வச்சு கண்ணை சுடுறேன் அப்படின்னு சொல்கிற போர்ஷன்ஸில் நம்ம சமுத்திரக்கனியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் கூடுதலாக நம்ம சிம்ரனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் என்ன பொறுத்தளவுக்கு மெயின் ஹீரோ அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சிம்ரனை தான் சொல்லுவேன். பிரசாந்த் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ரோலா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டால் டவுட் தான். பிகாஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவருக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கிறதுனால அது ஒரு சேலஞ்சிங்கான ரோலாக இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வர செகண்ட் ஹாஃபில் நிஜமாவே கண்ணு தெரியாமல் போகும். அண்ட் அந்த போர்ஷன்ஸ்லுமே வந்து அவருக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டாக இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா வர்ற வந்து அந்த ஜோசியம் பார்க்குற அந்த அம்மால இருந்து நம்ம யோகி பாபு, டாக்டர்னு எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை தான் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹீரோவை வச்சு அவங்க எல்லாருமே விளையாடுற மாதிரி அந்த கேம் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோவுக்கு அந்தளவுக்கு இம்பாக்டாக செகண்ட் ஹாஃப்மே இல்லை. பட் கொடுத்த ரோலுக்கு நம்ம பிரசாந்த் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு இன்னும் வெயிட் ஏற்றுற மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பெருசாக இல்லை அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கப்புறம் மற்ற ஆக்டர்ஸுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் டுவர்ட் த எண்ட் கிளைமேக்ஸுமே சூப்பராக போட்டு முடிச்சு ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருப்பாங்க. அதில் யாருக்குமே நம்ம உதவணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிரோஜனமே இல்லை. அதில் வந்து பர்டிகுலராக அந்த சீன் செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கிட்னி எடுக்கணும்னு ஆசைப்படுவாப்ல. ரெண்டாவது சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பிடிச்சி வச்சுட்டு அந்த யோகி பாபு அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்படி அந்த விஷயத்தில் இருந்து நிறைய இன்டெரக்டாக நிறைய மெசேஜை கேதர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது கண்டிப்பாக பார்க்கறதுக்கு உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்.